ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஷார்ட்கட் பார்க்க போறோங்க. என்ன பார்க்க போறோம்னா, கடைசில 5ல முடிக்கக்கூடிய எண்களுடைய வர்க்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 5யோட ஸ்கொயர் நமக்கு தெரியும். அப்படிதானே என்னது 25. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 15யோட ஸ்கொயர் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, 225. ஓகேங்களா? 25யோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா, 625. ஓகே. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, 55யோட ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30, 25 எப்படி சார் இத டக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிம்பிள் ட்ரிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இத எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுல நான் என்ன பண்றேன் பாருங்க. இந்த 15 இருக்குதா? அத வந்து 1, 5ஆ பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இத என்ன பண்றேன்னா, 1, 5 அப்படி பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த 5 கடைசி நம்பர் 5 5ஓட ஸ்கொயர் 25 அப்படியே எழுதிடுறேன். 1 இருக்குதா? இந்த 1 உடைய நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2 அந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணி கீழ எழுதுறேன். 1 2 மல்டிப்ளை பண்ணா 2 கரெக்ட்டா? 1 2 மல்டிப்ளை பண்ணா 2 அப்போ 225. அதே மாரி இதுக்கு செக் பண்ணி பாருங்க. இதுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, 25 ஸ்கொயர். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அதே மாதிரி 25 எழுதிட்டேன். 5 உடைய ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வரும்? 5 ஸ்கொயர் நமக்கு வந்து 25 ஓகேங்களா? ஸோ 2க்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்ப 2 இன்டு 3 6 அப்போ 625. இதே மாரி பார்த்தீங்கன்னா 75ஓட ஸ்கொயர் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 75ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 7 இன்டு 8 56 கரெக்ட்டா? அப்புறம் 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் எத்தன? 25 56 25 ஓகே. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கமெண்ட்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 உடைய ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகே.